இந்த முறை யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பளிக்கப்படும்? ஏற்கனவே போட்டியிட்ட சீனியர்ஸ்க்கு வாய்ப்பளிக்கப்படுமா இல்லை இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமா? 2 பேரும் கொடுப்போம். அதிக அளவு யாருக்கு? சீனியரும் வரணும், ஜூனியரும் வரணும், 2 பேரும் வரணும். நேர்காணல் எதை பேஸ் பண்ணி நடத்த போறீங்க? நேர்காணல் நடத்துறது ஏன்னா இப்பவே 2000 மனுங்கிறீங்க, இன்னும் ஒரு 4 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 மனு அப்படிங்கும்போது 10,000 பேர்ட்டையும் எதிர்பார்க்குறோம். நேர்காணல் எப்படி நடத்த போறீங்க? இதே மாதிரி தான் இன்னைக்கு நடத்துகிற மாதிரி தான் நடத்த போகிறோம். நீங்க என்ன கேள்வி கணைகள்லாம் கொடுப்பீங்க நேர்காணல்ல? உங்களுடைய வேட்பாளர்கள் கிட்ட என்ன மாதிரி கேள்வி கணைகள் கொடுக்க போறீங்க? கேள்விகளை என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்ககிட்ட? அதாவது தமிழ்நாடு முன்னேறணும், தமிழ்நாட்டு மக்கள் வாழணும், நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், மது இல்லாத தமிழ்நாடு, கஞ்சா இல்லாத தமிழ்நாடு, அப்படி நிறைய செய்திகள் இருக்குது. அதெல்லாம் போக ஐயா, கலைஞர் மொழியில வந்து பழம் நழுவி பாலில் விழ வாய்ப்பு இருக்கா? ஏன் வாய்ப்பு இருக்காரு? இது ஒரு கேள்வியா ஏன் கேட்குறீங்க? உழுந்து போச்சுன்னு முடிஞ்சு விட்டு இல்ல, பழம் நழுவி அப்ப பாலில் விழுந்துருச்சா? உழுந்து. எத்தனை தொகுதியா? எத்தனை தொகுதிகள்? 734 தொகுதி. 234 தொகுதி கூட்டணி. ஐயா, பாமக வந்து எவ்வளவு நிக்க போகுது உங்க தலைமையிலான பாமக? நாங்க ஒரு 100 நிற்போம். எந்த கூட்டணியா இருந்தாலும் ஒரு 100 கேட்போம். இல்ல, எடப்பாடி கிட்ட அன்புமணி போயிட்டாங்க. அப்போ நீங்க காலையிலே 2 விரல் காமிச்சீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு பிறகு நாங்க ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு புரிஞ்சது. இன்னும் ஒரு விரல் பக்கம் தான் நீங்க போவீங்களா? காலையில் 2 விரல் காட்டினீங்க, அப்புறம் இன்னும் 3வது இன்னொரு விரல் காட்டுவீங்களான்றாங்க. 3வது விரல் இல்லை, எனக்கு 5 விரல் தான் இருக்கு. 5 விரல் உதயசூரியன் சொல்லலாமா? உதயசூரியன் சொல்லலாமா? 5 விரல்லாம் கலைஞர் சொல்ற மாதிரி. நீங்க அங்க போறீங்க. எங்களுக்கு அதானே வேணும். உங்களுக்கு அதான் வேணும். உங்களுக்கு என்ன வேணும்? அவரு அங்கத்தான் வந்திருக்காரு. ஐயா, விருப்ப மனு காலையில் தொடங்கிருச்சு, மதியம் நீங்க போனீங்க. ஏதாவது அரசியல் கட்சி தலைவர் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு ஏதாவது பேசினாங்களா, வாழ்த்து சொன்னாங்களா, என்ன கருத்து ஏதாவது சொன்னாங்களா? ஒருத்தர் சொல்லலையே. இனிமே சொன்னாலும் சொல்லுவாங்க என்ன நம்பிக்கை இருக்கு. நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களா? ஐயா, அதே போல விருப்ப மனுல வந்து அக்கா பேர், காந்தி அக்கா பேரும் முகுந்தன் சுகுந்தன் அவங்க பேரும் வந்து அதிக அளவுல விருப்ப மனுல பண்ணிக்கிறாங்க. ஐயா, அவங்க 3 பேருக்குமே போட்டியிட வாய்ப்பு இருக்குங்களா? நீங்க இந்த கேள்வியே தப்பு. ஏன் போட்டியிட வாய்ப்புன்னா, போட்டியிட வாய்ப்பு இருக்குது. 3 பேருக்குமே போட்டிடுறாங்க. 3 பேருமே போட்டிடுறாங்க. அதான் கூட்டணி அமையும் போது நிச்சயமாக போட்டியிட வாய்ப்பு உண்டு. 3 பேருமே. ஆமா ஐயா, மு.க. ஸ்டாலின் ஆட்சியில உங்களுக்கு காலையில நல்லா தானே போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. என்ன திட்டங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அது பற்றியான விமர்சனங்கள் என்ன? ரகசியம் அதெல்லாம் இப்ப சொல்ல விடாது. புரியுதா? எல்லாம் நல்லதே நினைங்க, நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். புரியுதா? எல்லாம் நல்லதே.